துபாய் டூரிசம் சீரீஸ்ல இன்னைக்கு ஃப்ளைட்டை பத்தி பார்ப்போம். துபாய் ஷார்ஜா அபுதாபிக்கு வர்ற ஃப்ளைட்ஸ் எப்பவுமே ஸ்கை ஸ்கேனர்ஸ்லயோ இல்ல கூகுள் ஃபிளைட்லயோ சர்ச் பண்ணி பாருங்க. இதுல எந்த ஏர்லைன்ஸ் உங்களுக்கு சீப்பா இருக்குதோ அந்த ஏர்லைன்ஸ்ல டைரக்டா ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு சீப்பா கிடைச்சிச்சுன்னா டைரக்டாவே போட்டுருங்க. அப்படி இருக்கும்போது அடிஷ்னலா கன்வீனியன்ஸ் சார்ஜ் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுவும் வெல் இன் அட்வான்ஸா புக் பண்ணீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவே கிடைக்கும். அப்புறம் ஹோட்டல்ஸ்க்கு booking.com, அகோடா இந்த மாதிரி பிரபல வெப்சைட்ஸ்ல நீங்க புக் பண்ணுங்க. அதுவும் ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கிறதா பார்த்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்டைரக்டா சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது விசா வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சீப்பான ஹோட்டல் புக்கிங்ஸ் கிடைச்சதுனாலோ இல்ல சீப்பான ஆப்ஷன்ஸ் கிடைச்சதுனாலோ, அதுவும் dobisil.comனு ஒன்று இருக்கு, அதுல போய் நீங்க ஏதாச்சும் சர்ச் பண்ணி உங்களுக்கு சீப்பான ஆப்ஷன் கிடைச்சதுனாலோ நீங்க லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஈஸியா கேன்சல் பண்ணலாம். அப்புறம் கேஷ் எப்பவுமே இந்தியாலேயே நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க திராம்ஸா கொண்டு வர்றது உங்களுக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் வழி. செகண்ட் வழி, சப்போஸ் நீங்க இந்தியன் ருபீஸை கொண்டு வந்து இங்க திராம்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்ல செம்மையா அடி வாங்கும். அதுக்கு அடுத்த வழி என்னன்னா, பெட்டர் நீங்க யூஎஸ்டியா கையில மாத்தி எடுத்துக்குங்க. இங்க வந்து யூஎஸ்டி சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் ருபீஸ் எப்பவுமே யூஎஸ்டிக்கு நியாயமான பிரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா யூஎஸ்டிக்கும் உங்களுக்கு நியாயமான திரம்ஸ் ரேட்டு கிடைச்சிரும். ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஏர்போர்ட்ல மாத்தாம நீங்க ஊருக்குள்ள வந்து மாத்துங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதை விட சிறந்த ஆப்ஷன், நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்லயே உங்களுக்கு மல்டி கரன்சி கார்டு கொடுக்குறாங்க. அதாவது எல்லாருமே பெரிய பெரிய பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேங்க்லயே நீங்க போய் மல்டி கரன்சி கார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நாட்டுடைய கரன்சி உங்களுக்கு வேணுமோ அந்த கரன்சியை லோட் பண்ணி உங்களுக்கு கார்டா கையில கொடுத்துருவாங்க. இங்க நீங்க கையில கேஷா கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க இங்க கொண்டு வந்து ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இமிகிரேஷன்ல காட்டிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இங்க உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்து அவங்க கிட்ட நீங்க திராம்ஸை கை மாத்தா வாங்கி இந்தியன் ருபீஸ்ல பைசல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது நான் இங்க சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு டிக்கெட் புக்கிங்ஸ், ஹோட்டல் புக்கிங், கேஷ் டிரான்ஸ்ஃபர் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அன்டில் தட், உங்கள் நமீரகன்.